Time 3:28 AM. Day 82. அந்த ஆஃபீஸ் பிரச்சனை முடிச்சுட்டு அதை நினச்சி டென்ஷன் ஆகிட்டு வீட்டுக்கு வேறு வந்துட்டு வாய்ஸ் வேறு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு 2-3 பேர்கிட்ட ஃபோனில் பேசினேன். ஒன்று மனோட்ட வீடியோ கால் பண்ணி புலம்பிகிட்டு இருந்தேன். அப்புறம் சருட்ட கொஞ்ச நேரம் பேசினேன். அப்புறம் சிவாட்ட கொஞ்ச நேரம் பேசினேன். அப்புறம் கார்த்தூட்ட தான் ரொம்ப நேரமாக பேசினேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 hours என்னமோ பேசினேன். அப்புறம் இதுக்கு மேலே தூங்காமல் இருக்கக்கூடாதுன்னு படுத்தேன். சரு வருவான் காலையில், இங்கே போகலாம், கோவில் போகலான்லாம் நினச்சேன். ஆனால் அவன் தூங்கிட்டான். சரி, நானும் தூங்கிட்டேன். அப்புறம் ஒரு மத்தியானம் தான் எந்திரிச்ச உடனே நான் எதுவுமே யோசிக்கலை. நேராக திவ்யா பார்க்க போகணும், திவ்யா பேபியை பார்க்க போகணுன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். வெயிலாக இருந்துச்சு, பட் somehow managed. ராஜ்கீழ பார்க்க ஒரு மேஸ் மாதிரி இருந்துச்சு. ஐயோ, கூகுள் மேப்பு வேறு அங்கே இங்கே நல்லா சுற்றி போனேன். அப்புறம் அங்கே போய் நான் ஜெப்டோவில் இது ஆர்டர் பண்ணேன். எனக்கு அவங்கக்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு தெரியாது. நியூ பார்ன் பேபி வேறு. எல்லோரும் நியூ பார்ன் பேபிக்கு தான் வாங்குவாங்க, அம்மாவுக்கு வாங்கவே மாட்டாங்க. பட் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அம்மாவுக்கும் வாங்கணும் அப்படின்னு இருந்துச்சு. பட் எல்லாமே நான் கார்ட்டில் போடுற எல்லாமே அன்சர்வீசபிள் ஐட்டம் அப்படின்னு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் சரி கிடைக்கிறது வாங்கிட்டு போகலான்னு என்ன வாங்கினேன், லிக்விடு, குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு துவைக்கிறதுக்கான ஒரு டிட்டர்ஜெண்ட்டு, லிக்விட் டிட்டர்ஜெண்ட்டு, அப்புறம் குட்டி குட்டி பெல்லு மாதிரி ஒன்று, அப்புறம் யூனிகார்ன் சாஃப்ட் டாய், அப்புறம் ஆரஞ்சஸ், இதெல்லாம் தான் வாங்கிட்டு போனேன். அப்புறம் உள்ள எந்தரான அவங்க ஹஸ்பண்டு ஹரி தான் உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. திவ்யா பார்க்க எனக்கு திவ்யா மாதிரி இல்லை, வேறு யாரோ மாதிரி இருந்துச்சு. ஓகே, டெலிவர் பண்ணி அம்மாவாயிருக்கா, ஸோ அதோட இதுதான். அப்புறம் நாங்கள் ரொம்ப நேரம் பேசினோம். அவள் என்னென்னமோ சொன்னானா. ஆக்சுவலி திவ்யா பற்றி சொல்லணுன்னா, அவள் என்னை விட ஹைட்டு, அந்த பையன் அவளை விட ஹைட்டு கம்மி, ரொம்ப கம்மி. எனக்கெல்லாம் நான் சொல்லுவேன், சும்மா நமக்கு பேச்சுக்கு சொல்லலாம். ஆனால் எனக்கு மைண்டில் நான் ஒரு இது வச்சுருக்கேன், எனக்கு வரவன் என்னை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும், அவனை கட்டி பிடிக்கும்போது அவன் நெஞ்சில் சாயும்போது அவன் ஹார்ட் பீட் கேட்கணும், இந்த மாதிரி ஆசை இருக்குது. பட் எனக்கு அவள்கிட்ட கேட்டப்போ அவளுக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஹரிக்கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரியுது, அவளுக்கு அதை விட இம்பார்ட்டண்ட் ஹரியோட கேரக்டர். அவளை நல்லா பார்த்துக்கிறா, அவளால் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல, கரெக்டாக இருக்குது அவளுக்கு. காஸ்ட்டு, ஹைட்டு, இது எதுவும் அவள் பார்க்காம கேரக்டர் வச்சு பார்த்து எவ்வளோ வருஷம் 2019 லவ் பண்ணி, 2016 லவ் பண்ணிட்டு இப்போ கல்யாணம் பண்ணி பேபியும் ஆயிடுச்சு. செம்ம லவ் ஸ்டோரி. நான் அவர்கிட்டையும் கேட்டேன், திவ்யா ஹஸ்பண்ட்கிட்ட, அவங்களும் இதே மாதிரி தான் சொன்னாங்க. நிறைய பழகணும், 1 month கிட்ட பழகணும், பிடிச்சிருந்தது, அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம் அப்படின்னு. செம்ம இன்ஸ்பயர் ஆகிட்டேன் அவள் ஸ்டோரியில். லைக் யார் என்ன சொன்னால் என்ன, நமக்கு செட் ஆச்சு, நமக்கு பிடிச்சிருந்தா பார்க்கணும், அவ்வளோதான். அப்புறம் என்ன, எனக்கு அப்படி பார்த்தேன்னா, இப்போ எனக்கு ஹஞ்சில் வந்த மாதிரி இந்து பையன் அதெல்லாம் வருவாங்களான்னு தெரியல. பட் இவ்வளோ நாள் வந்ததில் இது எதுவும் இல்லைன்னா கூட எனக்கு செட் ஆகிற மாதிரி, எல்லாம் பொறுத்து போகிற மாதிரி, நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடிகிற மாதிரி கூட எனக்கு இப்போ யாரும் இல்லை. ஸோ ரூலிங் அவுட் எவ்ரி பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு இருந்துச்சு. சாரி அதுக்கு முன்னாடி
நான் எந்திரிச்சப்போ என் ஆஷி கால் பண்ணியிருந்தான். அவன்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசினேன். அது என்னமோ தெரியல, என்ன பிரச்சனை எனக்கு வந்தாலும் அவன் என்ன ஃபோன் பண்ணி பேசினா எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா, நான் அவனை ஃபோன் பண்ண மாட்டேன் அதிகமாக. பட் அவனாவே ஃபோன் பண்ணி எப்படி இருக்க ஃபாசி, வாழ்க்கையில் எப்படி போகுது, இந்த மாதிரி கேட்டாலே எனக்கு ஒரு கைண்ட் ஆஃப் நிம்மதி. அண்ட் நான் என் கவலையை சொன்னால் அதுவும் அவன்கிட்ட பேசினா ஓகே, சால்வ் ஆகவோ இல்லையோ அவன்கிட்ட பேசினா ஒரு ரிலீஃபாக இருக்கும். அவன்கிட்ட சொன்னேன், கதையெல்லாம் சொன்னேன். அவன் வந்து கேட்டுகிட்டே இருந்தான். அவனும் கேட்டான், எப்போ கல்யாணம் பண்ண போகிறேன், அம்மாட்ட சொல்லிட்டு வீட்டில் மாப்பிள்ளை பாப்பாவுக்கு சொல்லு. அப்போ நான் சொன்னேன், நீ எனக்கு கண்டுபிடிச்சி கொடுறான்னு. அப்போ அவன் சொல்கிறான், அவன் ஃப்ரீயாக தானே இருக்கான். அப்போ நான் சொன்னேன், அதுக்கு உன் ஃபஸ்ட்டு ஒய்ஃப் ஒத்துக்கணுமே, ஃபஸ்ட் ஒய்ஃப் இல்லை சாரி ஆக்சுவல் ஒய்ஃப் ஒத்துக்கணுமே அப்படின்லாம் சொல்லி கலாய்ச்சேன். அப்புறம் தான் திவ்யா வீட்டுக்கு போனேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, பிரணவ் பற்றி எல்லாம் பேசியிருந்தேன் ஆஷிக்கிட்ட. அதுக்கப்புறம் திவ்யா வீட்டுக்கு போனேன். திவ்யா வீட்டில் வேறு என்ன நடந்துச்சு, திவ்யாவோட மாமியார் வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டாங்க. ஐயோ, குழந்தை சான்ஸே இல்லை, 11 நாள் தான் ஆகுது குழந்தைய பெற்று. விளையாடிட்டே இருக்கான், ஐ மீன் கை கால்லாம் அசைச்சிட்டே இருக்கான், உருண்டு இது பண்ணுறான். 11 நாள் ஆன மாதிரி இல்லை, ரொம்ப வெயிட்டு கம்மி, 2.7 என்னமோ தான் இருக்கான். ரொம்ப ஒல்லியாக இருக்கான். ஆனால் இடையில சிரிக்கிறான், புரிகம் சுழுக்கிறான், அழகாக இருக்கும். அதெல்லாம் நான் ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணேன், சிரிக்கிற ஃபோட்டோ கேப்சர் பண்ணேன். அவங்களே சொன்னாங்க, அவங்களால இது வரைக்கும் ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியல சிரிக்கிற மாதிரி அப்படின்னு. அப்புறம் எனக்கு சுக்கு காப்பி கொடுத்தாங்க அவங்க மாமியார். அதுக்கப்புறம் ஆக்சுவலி திவ்யாட்ட பேசும்போது திவ்யா சொன்னான், கல்யாணத்துக்கு வராததுனால கோவமாக இருந்தாலாம். ஏன்னா திவ்யாவோட ஃபேமிலி சைட்லேருந்து யாருமே வரல, ஃப்ரெண்ட்ஸு 3-4 பேர் தான் வந்தாங்க. அதுலேயும் நிறைய பேர் ஒரே எக்ஸ்கியூஸ் தான் சொன்னாங்க. அப்போ எல்லார் மேலேயும் காண்டாக இருந்தாலாம். இப்போ நான் சொன்னேன், நான் கல்யாணத்துக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் நீங்கள் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களை ஆல்ரெடி நான் மீட் பண்ணிட்டேன், அதனால தான் நான் கல்யாணத்துக்கு வரல. அண்டு நீங்கள் ப்ரெக்னென்ட் சொல்லியிருந்தால் கண்டிப்பாக வந்திருப்பேன், யோசிச்சிருக்கவே மாட்டேன். பட் அவளுக்கும் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததும் டெலிவரி ஆனது எல்லாம் அவளுக்கு வேறொரு பொண்ணு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கா. ஸோ அவள் கூட யாரோ இருந்திருக்கா, ஐம் ஹாப்பி ஃபார் ஹர். அப்போ நான் இப்போ சொன்னேன், எப்போ ஹெல்ப் இருந்தாலும் என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் பண்ணுவேன், எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஈவினிங் வந்து அவங்க திவ்யாவோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, விஜய் கணேஷும் கோகுலும். செம்ம கேரக்டர் அந்த 2 பசங்களும். ஐயோ, இவ்வளோ நல்ல லைக் நான் வந்து அப்போ வந்து என் லைஃப்பில் சரவணும் சந்தோஷம் இல்லை. அப்போது இவங்க 3 பேரும் எனக்கு உடம்பு முடியாமல் ரொம்ப ஒரு காய்ச்சல் இது மாதிரி வந்த டைமில் வீட்டுக்கு வந்திருக்காங்க. விஜய் வரல, கோகுலும் திவ்யாவும் வந்திருக்காங்க. ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வந்திருக்காங்க. அதனால ஞாபகம் இருக்குது எனக்கு. அப்போ நான் நினச்சேன், என்ன ஃப்ரெண்ட்ஷிப்புடா, பையன் பொண்ணுன்னு அந்த டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் நல்லா புரிஞ்சிக்கிட்டு இருக்கிற நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களது அப்படின்னு நான் அன்றைக்கி நினச்சிருந்தேன். இப்போ பாருங்களேன், அவளுக்கு ப்ரெக்னென்ட் ஆகி டெலிவரி ஆகி இப்போது விஜய் வந்து விஜயோட அம்மாவே மாமியை கூட்டிகிட்டு வந்திருக்கான். அப்புறம் கோகுலும் வந்தான், அவளை பார்த்துட்டு கலாய்ச்சிட்டு ரொம்ப அவளுக்கு ஒரு ஃபேமிலி, அவங்க அம்மா அப்பா தம்பி இல்லைன்ற ஒரு குறையே வைக்காமல் அப்படி நல்லா பார்த்துக்கிட்டாங்க. வாவ்னு இருந்துச்சு. ரியலி 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 ஹாப்பி ஃபார் ஹர். அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வந்தப்போ நான் வந்து கிச்சன் போயிட்டு அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணேன். பாத்திரம்லாம் கழுவி வச்சு, அவங்க வந்து வேணாம் தான் சொன்னாங்க. பட் சரி, கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்களே, அதுவும் கெஸ்ட்டு தான், ஆனால் நான் கொஞ்சம் வெளியாக வந்துட்டேன்லன்னு சொல்லி வீடெலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் கிளம்புனேன். எனக்கு கோவில் போகணும், ரொம்ப நாள் ஆச்சு கோவில் போயிட்டு. ஸோ நான் சீக்கிரமாக கிளம்பணுன்னு கிளம்பி வந்துட்டேன். அதில் என்ன ஃபன்னுன்னா, மறுபடியும் நான் கீச்செயினை தொலைச்சிட்டேன். செம்ம கஷ்டமாயிடுச்சு எனக்கு. இது என்னோடய 3வது கீச்செயின், அதே ட்ராகன். எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாயிடுச்சு.
ஃபஸ்ட்டு கீச்செயின் சிவாவுக்கு கொடுத்துட்டேன். செகண்ட் கீச்செயின் சிட்டி சென்டர் போகிறனால தொலைச்சிட்டேன். தேர்ட் கீச்செயின் நேற்றும் தொலைச்சிட்டேன். எனக்கு மனசே சரியில்லை. நினச்சே வந்தேன். அது எப்படியாவது ஆர்டர் பண்ணும். ஜெப்டோவில் பார்த்தேன், எல்லா இடத்துலையும் பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் அமேசானில் ஆர்டர் போட்டேன். அது நீ எப்போ என் கையில் கிடச்சி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின டூத்லெஸ் கீச்செயின். அது என் வண்டியில் தொங்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். பட் அது போச்சே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன் அப்படி அது போச்சுன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ ராசி இல்லாத ஒரு கீச்செயின் எனக்கு. அதுக்கப்புறம் நினச்சி சோகமாகவே பாட்டு கேட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு கோவில் போனேன். நான் ரொம்ப நல்லாச்சு கோவில் போயிட்டு. மனசே கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருந்துச்சு. கோவில் போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் மென்டலிஸ்ட் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் தான் ஃபன்னு. அதுக்கப்புறம் நான் அந்த ஃபன்னு என்னென்னா, நான் வந்து சாட்டர்டே நைட்டு வேம்பர் கூட ஒரு பிளான் வச்சுருந்தேன். வேம்பர்னு ஒரு கேரக்டரோட. அதாவது எனக்கு வேம்பர் அவங்க ஆக்சுவல் பேர் வந்து திலீப் பரத்வாஜ். நான் குரூப் ஒன்ல வேலை செய்யும்போது அவங்க என்னோடய கொலீக். நான் அவங்கக்கிட்ட பேசினதெல்லாம் இல்லை, அவங்க வேறு ஏதோ டீமு. எப்போவும் ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது எனக்கு அந்த சீன் இப்போது ஞாபகம் இருக்குது. ஸ்கை ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருந்தாரு. அவ்வளோ கட்டியாக இருக்கும் அவங்க ஹேர். செம்ம பிளாக் ஹேரு, சூப்பராக இருக்கும் அவங்க ஹேர். அவங்க ஃபேஸ் நான் பார்த்ததில்ல. ஹேர் இப்படி நடக்கும்போது லைக் நான் அவங்க பின்னாடி நடக்கிறேன் வாஷ் பண்ணுறதுக்கு, அவங்க முன்னாடி நடக்கிறாங்க. ஸோ அவங்க ஹேர் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட உங்கள் ஹேர் சூப்பராக இருக்குது அந்த மாதிரி ஏதோ நான் சொல்லியிருக்கேன். அவங்க ஓகே தேங்க்யூ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் எங்கள் கான்வர்சேஷன். இது நடந்தது 2017. ஓகே. அதுக்கப்புறம் 2018 நான் அமேசான் வந்துட்டேன். அப்புறம் இவங்க எனக்கு ஃபேஸ்புக்கில் மெசேஜ் அனுப்பி, நாங்கள் ஃபேஸ்புக்கில் பேசி அப்புறம் வாட்ஸ்அப்பில் நம்பர் ஷேர் பண்ணி, நாங்கள் அவ்வளோ மொத்தமாகவே நான் அந்த பர்சனை ஒரு 6 தடவை தான் பார்த்துருப்பேன் இவ்வளோ வருஷத்தில். அவ்வளோ பேசிக்கலாம் மாட்டோம். எப்போவாவது வெளியே போவோம். இப்போ ரொம்ப ரேராக எப்போவாவது டெக்ஸ்ட்டே பண்ணுவோம். நான் ஒரு மெசேஜ் அனுப்புனேன், 2 நாளைக்கு 3 நாளைக்கு அப்புறம் சாப்பிட்டு மெசேஜ் அனுப்புவார், ரிப்ளை பண்ணுவார். நானும் அந்த மாதிரி தான். ஸோ நாங்கள் ரெண்டு விதமான பர்சன், 2 விதமான பீப்புள். ஓகேவா? எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் நான் அவங்கள மீட் பண்ணியிருக்கேன். பேசினதெல்லாம் ஞாபகம் இல்லை. ஒரு தடவை மரீனா பீச்சில் மீட் பண்ணியிருக்கோம். வேறு எப்போ ஒரு தடவை டீ கடையில் டீ குடிச்சிருக்கோம். இன்னொரு தடவை அதுதான் அல்டிமேட்டு. நான் வந்து உத்தராகண்ட் ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டு என்னை ஏர்போர்ட்லேருந்து இவங்க தான் பிக் பண்ணாங்க. எனக்கு ஏர்போர்ட்லேருந்து வரும்போதே டைஃபாய்டு தான் வந்தேன். அவங்க தான் என்னை வந்து வீட்டிலே ட்ராப் பண்ணாங்க. அந்த மனுஷன் மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா செத்துருப்பேன் நான். அப்புறம் நான் உங்களுக்கு போர்ட்டலில் இது போட்டு விட்டுருக்கேன். ஜெப்டோவில் நான் சமைச்ச முருங்கக்காய் தக்காளி குழம்பும் தேங்காய் மாங்காய் சம்மந்தியும் அவங்களுக்கு பேக் பண்ணிவிட்டு அனுப்பியிருக்கேன். அவங்களுக்கு அந்த தேங்காய் மாங்காய் சம்மந்தி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா சார் டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. இதுதான் எங்களோட அவுட்டர் லைன் கம்பெனி. ஓகேவா? நாங்கள் எவ்வளோ க்ளோஸாக இருக்கோங்கிற இது. அவரை பற்றி ஏன் பேசுகிறேன்னா, அது ஒரு கதை. அதாவது அந்த பர்சன் எப்படின்னா ஓப்பனாக பேசுவாங்க, காமாக பேசுவாங்க, நல்லா சர்க்காஸ்டிக்காகவும் பேசுவாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்னு ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. லைக் எனக்கு ஃபிசிக்கல் தான் வேணும், பட் நான் எந்த ஹோப்பும் கொடுக்க மாட்டேன், எனக்கு ஃபீலிங்ஸ் கிடையாது, இமோஷனலி அட்டாச் ஆக மாட்டேன். இது ஓகேனா சொல்லு, பார்த்துக்கலாம், இவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி அவங்களுக்கு. எனக்கு எப்படின்னா இமோஷ்னல் ஆகி எனக்கு ஒரு கைண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் வந்து
என் ஆள் அந்த மாதிரிலாம் தாட் வந்தால் தான் எனக்கு ஏதாவது வரும். அந்த பர்சன் மேலே எனக்கு ஏதாவது வரணும். இவங்க கிட்ட லைக் எனக்கு ஆப்வியஸ்லி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி நடந்திருக்கு. ஒரு தடவை இவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன். ஏதோ என்ன டெலிவரி ஃபஸ்ட்டு வந்து ஓகே 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 ஆக்சுவலி தப்பாக சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு நானே வந்து லஞ்ச் பாக்ஸு நான் பண்ணிவிட்டு நான் எடுத்து வீட்டுக்கே போய் கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஆசைப்பட்டேன்னா 2வது தடவை நான் வந்து ஜெப்டோவில் அனுப்பிவிட்டேன். அப்போ வந்து வீட்டுக்கு போய் கொடுத்தப்போ எனக்கு இப்போ கிளியராக ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த 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 போர்ஷன் மட்டும் நல்லா ஞாபகம் இருக்குது. அதாவது கிஸ் கொடுக்க கன்சர்ன் கேட்டார். ஐம் லைக் வாவ், யாருமே இப்படி கேட்டதே இல்லை. கன்சென்ட்டுங்கிற அந்த ஒரு வார்த்தை வேறு லெவலு. நான் அப்போவே ஃப்ளாட்டு. இப்போ நான் வந்து கேட்டேன், நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி யாரும் பேசினது இல்லைங்க, லைக் ஓப்பனாக கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் ஓகேவா அப்படின்னு. பட் கன்சென்ட்டோட பண்ணணும். லைக் உங்களுக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் கிராஸ் தட் வித்வுட் யுவர் பெர்மிஷன், ஓன்லி இஃப் யூ லெட் மீ அண்ட் இட் கோஸ் சேம் வித் மை செல்ஃப் டூ. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. அந்த கன்சென்ட்டுங்கிற வார்த்தையே எனக்கு இவர் சொன்னதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப பிடிச்சி போச்சு இவரை. அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப ரேராக லைக் அதுக்கப்புறம் ஒரு தடவை டீ குடிக்க போகிறோம், அவ்வளோதான். அதுவும் அவர் ரொம்ப சோகமாக இருந்தார் ஒரு தடவை. அப்போ நான் அவருக்கு வந்து நான் வரேன், நான் என்ன ஆச்சு என்கிட்ட அப்படி சோகன்னெல்லாம் சொல்லலை. ஏதோ பிரச்சனை, கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்குது அந்த மாதிரி தான் சொன்னார். என்ன பிரச்சனைலாம் சொல்லலை. அவங்க வீடு பள்ளிக்கரணையில் இருக்குது. ஸோ நான் வண்டி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு ரைடு தரேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம ஒரு 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 ரைட் போயிட்டு வரலாம், மைண்ட் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகும், அப்புறம் டீ ஏதாவது குடிச்சிட்டு உங்களுக்கு பேச முடிஞ்சால் பேசுங்க, இல்லாட்டி இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். வி போத் ஹாவ் 2 டிஃப்ரெண்ட் நீட்ஸ். எனக்கு வந்து ஒரு பார்ட்னர் வேணும், லாங் லைஃப் லாங் இருக்கிற மாதிரி, லாங் டேர்ம். அவங்களுக்கு அது தேவையில்லை. அவங்களுக்கு ஃபிசிக்கலி மட்டும் பண்ணால் போதும். பட் அதான் சொல்கிறேன், எங்கள் 2 பேரோட நீட்ஸும் வேறு, ரிக்குவயர்மெண்ட்ஸ் வேறு. பட் நாங்கள் செம்ம அட்டாச்சாக நேற்று பேசணும், அந்த கதை தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதுதான் அவுட்டர் லைன். அப்போது நேற்று வந்து என்னாச்சு, எனக்கு கஷ்டம் இருந்தப்போ இவர் எனக்கு ஒரு ரைடு கொடுக்கணும், வண்டி எடுத்து என்னை ஈஸியாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். நான் ரொம்ப அப்செட்டாக இருந்த ஒரு டைம் இப்போது. ஆனால் நான் வந்து சரியாக டைம் சொல்லலை, லைக் இந்த நாள் அப்படின்னு சொல்லலை. அண்ட் அவராலையும் மீட் பண்ண முடியலை. அப்புறம் நாங்கள் 2 பேரும் அதை விட்டோம். நானும் அவரை மறந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு பர்சன் லைஃப்பில் இருக்குது நான் மறந்துட்டேன். ஆக்சுவலி அவர் பேர் நான் வேம்பர் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அவரோட டீத் 2 சைடும் வந்து வேம்பர் மாதிரி இருக்கும் பல். எனக்கு அவங்க ஃபுல் பேர் மறந்துட்டேன், திடீர்னு மறந்துட்டேன். நான் வேம்பர் குரூப்போடு தான் சேவ் பண்ணி வச்சேன் ஃபோனில். அதுக்கப்புறம் சரி இன்றைக்கி என்ன பிளான் இருக்கான்னு கேட்டப்போ அந்த மனுஷன் சொல்கிறான், நீ தான் என்னை பிக் பண்ணணுன்னு. அப்போ நான் நினச்சேன், சரி எனக்கு இதுக்கு மேலே வண்டியெல்லாம் ஓட்ட முடியாது, பிஸ்கட் கொடுத்துடலாம், பிளானை கேன்சல் பண்ணிடலான்னு நான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த மனுஷன் என்ன சொல்லிட்டாரு, நீ மறந்துட்டேன்னு எனக்கு தெரியும், எனக்கு இப்போ தான் சர்ஜரி முடிஞ்சிருக்கு அப்படின்ட்டாரு. ஆக்சுவலி அவர் சர்ஜரி முடிஞ்சதுன்னு சொல்லலை, என்கிட்ட ஃபிசியோதெரப்பி போகிறேன்னு தான் சொன்னார். ஸோ நான் அது சர்ஜரின்னு நான் அசியூமும் பண்ணலை, நான் கேட்கவும் இல்லை. சரி இப்போ அவன் சர்ஜரி முடிஞ்சிருக்கு, இதுக்கப்புறம் நம்ம அந்த மனுஷனை வந்து கூட்டிகிட்டு போகக்கூட சொல்லக்கூடாதுன்னு நானே வந்து வண்டி எடுத்துகிட்டு 2 வீலரில் உட்காரவங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், நான் வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு பள்ளிக்கரணை வரைக்கும் போயிட்டு அவங்கள பிக் பண்ணிவிட்டு அது ஒரு ஃபன் பண்ணேன். அவர் வந்து இது வரைக்கும் நான் வந்து கிஃப்டாக எதுவும் வாங்கி கொடுத்ததில்லை. எனக்கு பொக்கே வாங்கி கொடுக்கணும்னு இருந்துச்சு. இப்போ என்னமோ தெரியல, எனக்கு பொக்கே ஃபீவர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த டைமில் பொக்கே எதுவும் கிடைக்கல. அப்போ ரோட் சைடில் இருக்கிற ஒரு மரத்துலேருந்து 3 பூவை பறிச்சுட்டு அதுவாக போயிட்டு அவர் கையில் கொடுத்தேன். பொக்கேவாக நினச்சிக்கோங்க, கெட் வெல் சூன். ஏன்னா அவருக்கு காலில் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அண்டு வந்து அது என்ன ஆச்சு, அவர் ஸ்போர்ட்ஸ் பர்சன்.
ரொம்ப ஃபுட்பால் விளையாடிட்டு காலில் ஏதோ ஆகி இப்போது 1.5 இயருக்கு ஃபுட்பால் விளையாடக்கூடாது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருக்கு. லிம் பண்ணி தான் நடக்கிறாரு. ஸோ அவருக்கு அது கொடுத்தேன்னா அவர் சிரிச்சிட்டார், தேங்க்யூன்னு சொன்னார், அவ்வளோதான். அப்புறம் நான் அவரை உட்கார வச்சு வண்டி எடுத்துகிட்டு எங்கே போனோம், ஃபஸ்ட்டு ஒரு டீ கடைக்கு போனோம். அதான் ஃபஸ்ட்டு எங்கே போகிறோன்னெல்லாம் கேட்டாங்க. எனக்கு எங்கே போகிறோன்னெல்லாம் தெரியலை. நான் சரி நம்ம எங்கேயாவது போகலாம், இந்த வழியாக லெஃப்ட்டு போனால் மேடவாக்கம், ரைட்டு போனால் வேளச்சேரி, சைதாப்பேட்டு அந்த மாதிரி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே போனோம். ஆனால் சைதாப்பேட்டு வரைக்கும் போகல, கிண்டி வரைக்கும் போயிட்டு அங்கேயே நின்றுட்டோம். அங்கே ஏதோ ஒரு கடை, பல்பா அந்த மாதிரி ஏதோ ஒரு கடை, சரி பல்பா பல்பா அந்த மாதிரி ஏதோ ஒரு கடை. நான் என்ன நினச்சிட்டேன், சரி பல்பு தானே நிற்கலாம், இங்கேயே குடிக்கலாம் சொல்லிவிட்டு அவருக்கு டீ, எனக்கு வாட்டர்மெலன் ஜூஸ். அப்புறம் அங்கே நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசினோம். அவருக்கு இந்த ஜோக்கு வண்டியில் வரும்போதே நான் அது சொன்னேன், கன்னத்தில் தொடங்க போகலை, ஏன்னா அது அழகு அந்த மாதிரி சொல்லி அவர் சிரிச்சிட்டாரு. அவர் அந்த மாதிரி சிரிக்கிற டைப்பே கிடையாது, ஐ மீன் ப்ளஷ் பண்ணுற டைப்பு கிடையாது. பட் அவரே நான் ப்ளஷ் பண்ண வச்சிட்டேன். அது என்னோடய டேலண்ட்டு. அப்புறம் அது என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், அந்த கடையில் போயிட்டு அவரை ப்ளஷ் பண்ண வச்சுட்டேன். அப்புறம் நாங்கள் வேறு என்ன பேசினோம், அவருக்கு டாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ டாக்ஸ் பற்றி பேசினோம். நானும் அந்த பொமரேனியன் டாக் பற்றி பேசினேன். அதுக்கப்புறம் சரி நம்ம இன்னும் எங்கே போகலாம், ஆலந்தூர் வழியாக திருப்பி வீட்டுக்கே போகலாம் அப்படி சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு மறுபடியும் அதே மாதிரி பண்ணோம். அதுக்கப்புறம் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க்கு உள்ளே போல் வெளியே வண்டி நிறுத்திட்டு அவரை வண்டியில் உட்கார சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் நின்னேன். நிறைய நேரம் பேசினோம். எனக்கு பொதுவாகவே டீப் கான்வர்சேஷன் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர்கிட்ட என்னால் இந்த மாதிரி பேசணும்னு நான் சத்தியமாக நினைக்கல. அவர் பேசின பல விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் நான் அதெல்லாம் என் லைஃப்பில் பண்ணணுங்கிறது. அவர் எப்படி தெரியுமா, வாய்ஸ் அவுட் பண்ணுற டைப்பு, ஓகேவா. ஆனால் இப்போ நான் எப்படி வாய்ஸ் அவுட் பண்ணேன், எனக்கு மூஞ்சிலே தெரியும், எக்ஸ்ப்ரெஷன் வரும், திருப்பி பேசுவேன். ஆனால் அவங்க எப்படின்னா, ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா ஒரே டோன் தான், ஒரு வேரியேஷனும் இருக்காது. கோவப்படுறானா திட்டுறான் எதுவுமே தெரியாது, பட் பேசுகிறான். சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் அவங்க சொன்ன ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ தமிழில் நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோன்னா அது இப்போ நல்லது சொன்னால் கூட நமக்கு கெட்டதாக மாதிரி தோணும். இதுவே இங்கிலீஷில் சொன்னால் கெட்டது சொன்னால் கூட அது கெட்டதுன்னு கூட நமக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி சொன்னாங்க. நான் அந்த வேலை செஞ்சு கிழிச்சிங்கன்னு சொன்னது இப்போ இது இங்கிலீஷில் சொல்லியிருந்தா they wouldn't even have noticed it. அதுக்கு அவர் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போ தான் எனக்கு ஆமாம் இல்லை அப்படின்னு தோணுச்சு. அது ஒன்று. அப்புறம் அவர் ஆஃபீஸில் அவங்கள 2 மணிக்கு அவரை 1:30 மணிக்கு பிரேக் போகிற டைப்பாக 2 மணிக்கு பிரேக் கேட்டாங்களாம். அதுக்கு அவங்க டைரெக்டாக மேனேஜர்கிட்ட போயிட்டு எனக்கு ஃபஸ்ட்டாக நான் போய் சாப்பிடுவேன், இந்த மாதிரி ஸ்கூலில் வைக்கிற மாதிரி 2 மணிக்கு தான் பிரேக் போகணும், கிளைண்ட் வந்திருக்கு, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, விட்டால் பெல்லு வச்சுட்டு அடிச்சுட்டு ஸ்கூலில் விடுற மாதிரி இப்போ லஞ்ச் சாப்பிடுங்கன்னு சொல்லிவிடுவீங்க போல், அந்த மாதிரிலாம் ஓப்பனாக பேசியிருக்காரு. பட் டோன். அண்ட் இன்னொன்று என்னென்னா, யாரையும் வாங்க போங்க வா போ அப்படின்னு சொல்ல மாட்டாங்களாம். பேசுகிற மாதிரி சொன்ன மாதிரி அப்படின்னு புரோக்கன் கிராமரில் பேசுவார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆக்ஷனில் நீங்கங்கிறது கையில் காமிச்சிட்டு சொன்ன மாதிரி அப்படின்னு சொன்னால் ஓகே, நமக்கு அவங்க மரியாதை கொடுக்கணும், அந்த மாதிரி நமக்கு தோணாதுல்ல. அது டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லி வராது. நம்மளை ஃபஸ்ட்டு அட்ரஸே பண்ணலை, பட் தேர் அட்ரஸிங் அஸ் இன் அ வே லைக் ஆக்ஷனில்.
அந்த வேயும் எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் போக்கர் ஃபேஸ் வச்சுட்டு பேசுகிறதும் பிடிச்சிருந்தது. அது வச்சுட்டு தான் எல்லாத்தையும் கார்ப்பரேட்டில் பேசுவாங்க. அண்ட் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஏதாவது இமோஷன்ஸ் நமக்கு இருந்தால் தான், இமோஷனில் பேசும்போது தான் வாய்ஸ் கரெக்டாக, வேர்ட்ஸ் கரெக்டாக வராது. மிக்ஸ் பண்ணி பேசுவோம். அது கிளியராக இருக்காது. சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் கிளியராக இருக்காது. இமோஷன்ஸை கொண்டே வரக்கூடாது. என்ன பேசுகிறோமோ அப்படி கரெக்டாக பேசணும் அப்படின்னு அதை சொன்னதும் எனக்கு பிடிச்சிருந்தது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கேன் நான் இனிமேல் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நாங்கள் ஃபேமிலி, பேபிஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் பேசினோம். அவர் என்னை இதுக்கும் கலாய்ச்சார். நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன், நீ அதாவது சிமெண்ட் கதைக்கு. அவர் கேட்டதுக்கு நான் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தான் சொன்னேன். எனக்கு ஃபிசிக்கலில் வேண்டாம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தான் சொன்னேன். அதுக்கும் அவர் என்னை கலாய்ச்சிட்டு இருந்தார். நீ பண்ணாமல் சிமெண்ட்டு தேவைப்படும், வேணால் நான் சிமெண்ட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவர் கலாய்ச்சிட்டு இருந்தார். அவருக்கு நல்ல செக்ஸ் எஜுகேஷன் பக்காவாக இருக்குது. அவரே அதுவும் சொன்னார். கன்சென்ட்டோட கேட்டுட்டு பார்த்து இது பண்ணுவேன், அதிலலாம் பிரச்சனையே இல்லை அந்த மாதிரி. ஸோ நாங்கள் ஃபேமிலி, மேரேஜ் அந்த மாதிரி டாப்பிக்கை பற்றி பேசும்போது அவர் என்ன சொன்னார், வர போகிறவங்களோட ஐடியாலஜிஸ் மேட்ச் ஆகணும், அரேஞ்ச் மேரேஜ்ல எல்லாம் கஷ்டம், அதாவது அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, அதுக்குன்னு மற்றவங்க நம்பக்கூடாதுன்னு அவங்க சொல்லலை. இப்போ அவங்க வந்து என்னை சர்ச்சுக்கு வா, மோஸ்க்கு வா, இல்லை டெம்பிள் வான்னு சொன்னால் போயிடுவா, அதுக்காக கும்பிடு, இப்படி பண்ண அப்படி பண்ண சொன்னால் கேட்க மாட்டேன். அது சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தது. ஃபினான்ஷியலி, ஐடியாலஜி, நான் மெட்டீரியலிஸ்டிக் கிடையாது, எல்லாம் மேட்ச் ஆகணும். இப்போது இது எதுவும் ஃபினான்ஷியலி மேட்ச் ஆகணும். ஃபினான்ஷியலி மேட்ச் ஆகிற சென்ஸ் நம்ம அந்த டிசிஷன் எடுக்கிறது ஒத்து போக முடியணும். இப்போது வீட்டுக்கு வரதே நிம்மதியாக இருக்கதா, பார்ட்னர் வந்து நமக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியல, நிம்மதி கொடுக்கலன்னா நான் ஒரு வீட்டுக்கு அவன் ஒரு வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். வா, இது நல்ல ஒரு தாட் தான். நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் வேறு என்ன பேசினோம், மென்சல் கப் பற்றி பேசினோம், 2 ஹோல் 3 ஹோல்ஸ் பற்றி பேசினோம். அவருக்கு தலாம் தெரியுது, எனக்கே வந்து மது சொன்னதுனாலாம் தெரியலட்டு எனக்கும் தெரிஞ்சிருக்காது. அது பேசினது, சிமெண்ட் பற்றி பேசினது. அப்புறம் நானே சொன்னேன், எனக்கு டீப் கான்வர்சேஷன் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நம்ம இது மாதிரி நிறைய பேசுவோம், ஆனால் நான் இவர்கிட்ட இப்படி பேச நான் நினைக்கவே இல்லை. அண்ட் அவரும் என்கிட்ட பேசுவார்னு நான் நினைக்கல. ஏன்னா நான் சொன்னேன்ல, அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. அவரோட ஃபேமிலி இதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்போவாது பேசுவோம், டீ குடிப்போம், வந்துடுவோம், அவ்வளோதான். பட் இன்றைக்கி தான் வந்து நிறைய பேசினோம். எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. நிறைய அவர்கிட்ட நான் கற்றுக்க இருக்குது. எனக்கு நிறைய குவாலிட்டிஸ் வந்து நான் அடாப்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அதெல்லாம் அப்புறம் அவரை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப இந்த மறந்துட்டேன். இதனால தான் எனக்கு திடீர்னு பேரே ஞாபகம் வந்துச்சு. என்ன தெரியுமா, அவரோட குரூப் ஒன்று இருக்கும்போது அவரோட டீம் மேனேஜரோட ஹெட்டு வந்து சைட் டைரக்டர் தனுஜான்ற ஒரு பர்சன் வந்து டீம் மீட்டிங் வச்சாங்களாம். ஸோ இவர் வந்து ப்ளேஸ்லேயே இருக்க மாட்டாராம். அப்புறம் மற்றவங்க எல்லாம் ஆல்ரெடி மீட்டிங் போயிருக்காங்க. இப்போ இவர் ப்ளேஸ்க்கு வந்தது மீட்டிங் போக சொல்லி உள்ளே என்டர் ஆனப்போ ஹூ ஆர் யூன்னு அந்த பர்சன் கேட்டாங்களாம், தனுஜா. அப்போ இவங்க திருப்பி நீங்கள் யாருன்னு கேட்டப்போ தனுஜா. நீங்கள் யார், என்ன ரோல் பண்ணுறீங்க, சைட் டைரக்டர், உங்கள் டீமுக்கு தானே ஒர்க் பண்ணுறேன், அது கூட உங்களுக்கு தெரியலைன்னா எப்படி, உங்கள் டீமில் இருக்கிறவங்களே உங்களுக்கு தெரியலைன்னா எப்படி, அந்த மாதிரி திருப்பி கேள்வி கேட்டாராம் பப்ளிக்கில். காமாக பேசிட்டு கரெக்டாக பேசுகிறாரு. எனக்கு அந்த குவாலிட்டியும் பிடிச்சிருக்கு. வா, நானும் அதை நிறைய அடாப்ட் பண்ணுறதா வேண்டியதாக இருக்குது. அப்புறம் டிஸ்ட்ராக்ஷன்னு என்ன சொன்னது, அதெல்லாம் போஸ்ட் கேஸில் போட்டுருவேன் அப்படின்னு நான் அப்போ சொல்லியிருப்பேன், உங்கள் ப்ளேஸில் நான் வந்து அது சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொன்னார். ஸோ நிறைய நோட் பண்ணேன். அதுக்கப்புறம் வண்டியில் வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு பால்கனி உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், டே டன்.